வணக்க மக்களே, நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 16 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஈஸ்வரி ஹீரோவை ஹீரோ மேல கொடுத்த புகாரை திருப்பி வாங்குறாங்க. இத பார்த்துட்டு அதிகாரி கேக்குறாங்க, இங்க பாருங்க, நீங்க தானே மேடம் இவர் மேல புகார் கொடுத்தீங்க, இப்போ எதுக்காக திருப்பி வாங்குறீங்க? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவன் மேல கொடுத்த புகாரை திருப்பி வாங்குறதுக்கு எனக்கு பர்சனல் ரீசன் இருக்கு. நான் தெரியாம இவன் மேல புகார் கொடுத்துட்டேன். இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, உங்க பேச்சையெல்லாம் நாங்க கேட்க முடியாது. இவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைய நாங்க கொடுக்கணும்ல. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவர் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட நாங்க திருப்ப வாங்கிட்டோம். நீங்க இந்த மாதிரி பேசுறது ஒரு விதத்திலயும் நியாயம் இல்ல. இப்போ அவனை ரிலீஸ் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னதும் அவரும் சரிங்க மேடம், ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, டேய், உனக்கு நல்ல நேரம் இருக்கிறதுனால நீ ரிலீஸ் ஆகுற அப்படின்னு சொல்ல ஹீரோ வெளியில வராரு. அந்த அதிகாரி ஹீரோவை கையெழுத்து போட சொல்ல நம்ம ஹீரோவும் கையெழுத்து போடுறாரு. கையெழுத்து போட்டு முடிச்சதோட அவர் நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ண அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம், உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் இந்த மாதிரி எந்த தப்பையும் பண்ணல அப்படின்னு சொல்றேன், ஆனா நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கு அதிகாரி சொல்றாங்க, இங்க பாரு, அதான் அந்த மேடமே உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அப்படி இருக்கையில உன் மேல தப்பில்லை அப்படின்னு எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. இவங்க என்ன இப்படி பேசுறாங்களே அப்படின்னு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அதுக்கப்புறமா ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை, இது மாதிரி என்னை வெளியில கொண்டு வந்ததுக்கும் புகாரை திருப்பி வாங்கினதுக்கும் ரொம்ப நன்றித்த. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய், நான் ஒன்னும் உன் மேல பாவம் பார்த்து இறக்கம் பார்த்து ஒன்னும் ரிலீஸ் பண்ணல. என் பொண்ணு எனக்கு ஒரு கோரிக்கை வச்சா, அதை நிறைவேத்தினேன். அதுக்கு கைமாறா அவ எனக்கு ஒண்ணு பண்ண போறா. நான் ஒன்னும் உன் மேல பாவம் பார்த்து ரிலீஸ் பண்ணல. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இவங்க என்ன இப்படி சொல்றாங்களே. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் பொண்ணு இனிமே உன் கூட பேச மாட்டான். அதை முடிவு பண்றதுக்காக நான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கேன். நேரா பஞ்சாயத்துக்கு வந்துரு. அப்ப ஹீரோ ஷாக் ஆகி, என்னத்த சொல்றீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, நான் சொன்னது உனக்கு புரியலையா? உன் பொண்ணுக்கும் உனக்கும் என் பொண்ணுக்கும் இனிமே எந்த வித தொடர்பும் இல்லை. விவாகரத்து ஏற்பாடு பண்ணா ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு நினைச்சு ஊர் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கேன். இனிமே உனக்கும் என் பொண்ணுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு கோவில்ல காசு வெட்டி போட போறேன். இது கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. இங்க பாருங்க அத்தை, அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுக்காதீங்க. இப்போ நடக்கிற விஷயத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. நான் ஒரு நிரபராதி. தயவு செஞ்சு என்ன நம்புங்கத்த. ஈஸ்வரி சொல்றாங்க, போதும்பா, உன்னை நம்பி இதுவரைக்கும் நான் பட்ட கஷ்டம் எல்லாமே போதும். இதுக்கு மேலேயும் நான் உன்னை நம்பினேன்னு வச்சுக்கேன், அதை விட முட்டாள் வேற யாருமே கிடையாது. எப்போ நீ அந்த சேதுபதியோட பேரனா இருந்துகிட்டு என் வீட்டுல நடிச்சியோ அப்பவே நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலையும் உனக்கு நான் கண்டிப்பா என் வீட்டுல இடம் கொடுக்க மாட்டேன். என் பொண்ணுக்கு கட்டின தாலியை வச்சுதானே வீட்டுக்குள்ள மறுபடியும் வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. இனிமே அந்த உறவே இல்லை அப்படின்னா நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வருவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டை பார்த்துட்டு சோகமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப அதிகாரி நேரா அந்த ஹீரோவை பார்த்து, என்னடா உன் வாழ்க்கையே முடிய போகுது போல. ஹீரோ அந்த இடத்துல இருந்து வெளியில வராரு. நேரா பாட்டிக்கு ஃபோன் பண்ண. பாட்டி போனை பார்த்துட்டு, என்னது, பேராண்டி ஃபோன் பண்ணியிருக்கான் அப்படின்னு போனை அட்டன் பண்ணி, ஐயா, எப்படியா நீ வெளியில வந்த, எப்படியா நீ ஃபோன் பண்ற? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, என்னை அத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, கொடுத்த புகாரை திருப்பி வாங்கிட்டாங்க. இது கேட்டதும் பாட்டிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. என்னையா சொல்ற? ஈஸ்வரி கொடுத்த புகாரை திருப்பி வாங்கிட்டாளா? ஐயா, அவ இப்படி பண்ணிருக்கா அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கியா? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி,
அதான் பாட்டி, எனக்கு ஒண்ணும் தெரியல. பாட்டி சொல்றாங்க பேராண்டி, அதோட இந்த ஈஸ்வரி பஞ்சாயத்தை கூட்டியிருக்காயா உனக்கும் ரேவதிக்கும் உள்ள உறவை முறிக்கிறதுக்காக. இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்ன பாட்டி சொல்றீங்க? அதுக்கு பாட்டி சொல்றாங்க, ஆமாய்யா, நீ நேரா பஞ்சாயத்துக்கு வாயா. ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்கு கிளம்புறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, அப்போ அத்தை வந்துட்டு ரேவதி கிட்ட இத சொல்லிதான் பண்ணிருக்காங்களா? என்னை ரிலீஸ் பண்ணா ரேவதி வந்துட்டு என்னை விட்டு பிரியணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. அதனாலதான் ரேவதி அப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா அப்படின்னு ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. அப்புறமா ஈஸ்வரி நேரா அவங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு பஞ்சாயத்துக்கு வராங்க. வில்லி அவங்க அக்காவை பார்த்து, என்னக்கா அவனை ரிலீஸ் பண்ணிட்டியா? ஈஸ்வரி சொல்றாங்க, ரிலீஸ் பண்ணிட்டேன்டி. அதுக்கு வில்லி சொல்றாங்க, சரிக்கா, இனிமே உன் பொண்ணு உன் பேச்ச மீறவே மாட்டான். எல்லாருக்கும் முன்னாடியிலேயும் வந்து உன் பொண்ணை சொல்ல சொல்லு. அதுக்கு ஈஸ்வரியும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு போய் நிக்கிறாங்க. ஈஸ்வரி பஞ்சாயத்து தலைவரை பார்த்து, ஐயா, நான் அப்பவே சொன்னேன், என் பொண்ணுக்கு அந்த டிரைவர் பைய கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆனா நீங்க யாருமே என் பேச்ச கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்போ என் பொண்ணே வந்திருக்கா, அவளுக்கு அந்த டிரைவர் பைய கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படிங்கிறத அவளே சொல்லுவா. நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா பஞ்சாயத்து தலைவர்களை பார்த்து, இங்க பாருமா ஈஸ்வரி, இங்க பாருமா, போயிட்டு அவங்க கிட்ட உண்மைய சொல்லு அப்படின்னு சொன்னதும் பாட்டி நேரா அவங்க பேத்திய பார்த்து, இங்க பாருமா, நான் உன் பாட்டி, அப்புறம் உன் புருஷனும் இங்க இருக்கான். இங்க நிறைய பஞ்சாயத்து தலைவர்களும் இருக்காங்க. நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீ உன் மனசுல இருக்கிறத சொல்லு. உனக்கு என் பேரன் கூட வாழணும் அப்படின்னு தானே ஆசை. இத பஞ்சாயத்து தலைவர்கள் கிட்ட சொல்லி தெளிவுபடுத்து. இது கேட்டதும் ஈஸ்வரி நேரா அவங்க பாட்டிய பார்த்து, பாட்டி என்னை மன்னிச்சிருங்க பாட்டி அப்படின்ட்டு நேரா பஞ்சாயத்து தலைவர்களை பார்த்து, ஐயா, பாட்டி ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு பேசுறாங்க. எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பமே இல்லை. எனக்கு அவர்கிட்ட இருந்து விடுதலை வேணும் அப்படின்னு சொன்னதும் ஊர் தலைவர்கள்ல இருந்து அங்க உள்ளவங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. பாட்டி பேத்திய பார்த்து, இங்க பாருமா, உன்னை ஈஸ்வரி கண்டிப்பா ஏதோ மிரட்டி தான் கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு நல்லாவே தெரியுது. நீ தேவையில்லாம ஒத்துக்காத. பாட்டி நான் இருக்கேன்னு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் காப்பாத்துறேன் அப்படின்னு. ஆனா ஈஸ்வரி ஊர் தலைவர்களை பார்த்து, பாத்தீங்களாயா, உங்க கண்ணு முன்னாடியே இவ என்ன சொல்றத எப்படியாவது மாத்தி என் பொண்ணை கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு பாக்குறா. ஆனா என் பொண்ணுக்கு அந்த டிரைவர் பைய கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பமே இல்லை. ஆனா என் பொண்ணை வந்துட்டு அந்த பரமேஸ்வரி கட்டாயப்படுத்துறா. இது எல்லாத்தையுமே நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காம இப்ப உடனேயே கோவிலுக்கு போயிட்டு காசு வெட்டி போட்டு அவனுக்கும் என் பொண்ணுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சீக்கிரம் இப்ப முடிவு பண்றீங்களா இல்லையா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. அப்படி ஈஸ்வரி கேட்டதும் ஊர் தலைவர்கள் நேரா நம்ம பரமேஸ்வரிய பார்த்து, அம்மா, எங்களுக்கு இத சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இங்க பாருங்க, ஈஸ்வரி அம்மாவோட முடிவு இதுதான். அந்த பொண்ணு வந்த பிறகு அந்த தம்பி கூட சேர்ந்து வாழ்வா அப்படின்னு நாங்களும் நினைச்சோம். ஆனா அந்த பொண்ணு ரொம்ப உறுதியா இருக்காங்க. உங்க பேரன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்லை. அப்படி இருக்கையில எங்களால எந்த விதத்திலையும் கட்டாயப்படுத்த முடியாது. சோ தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க. இது மாதிரி அந்த பொண்ணுக்கு இந்த பையன் கிட்ட இருந்து விடுதலை வேணும். அதுக்காக நம்ம எல்லாருமே கோவிலுக்கு போயிட்டு காசு வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொன்னதும் பரமேஸ்வரி ரேவதிய பார்த்து, இங்க பாருமா, உன்னை கண்டிப்பா யாரோ மிரட்டுறாங்க அப்படின்னு தோணுது. தயவு செஞ்சு சொல்றது கேளு. ரேவதி சொல்றாங்க பாட்டி கிட்ட, பாட்டி என்னை மன்னிச்சிருங்க பாட்டி, எனக்கு வேற வழி இல்ல, நான் இப்படிதான் பண்ணணும், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க பாட்டிய பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு நேரா ஊர் தலைவரை பார்த்து, இங்க பாருங்க, எனக்கு அந்த பையன் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல. நீங்க எல்லாரும் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஊர் தலைவர்களும் சரி எல்லாரும் வாங்க கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு போறாங்க. அங்க நம்ம ஹீரோ வந்துட்டு பாட்டி கிட்ட, பாட்டி அமைதியா இருங்க பாட்டி. பாட்டி சொல்றாங்க, எப்படியா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அபிராமி என்கிட்ட உன்னை நம்பி விட்டுட்டு போனா. ஆனா உன் வாழ்க்கைய காப்பாத்த முடியாம இருக்கிறனே, என்ன நினைச்சு பார்த்தாலே எனக்கு ஒரே அசிங்கமா இருக்கியா. இங்க பாரு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க பாட்டி, அத்தையோட முடிவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அத்தை மாறுறதுக்கு துளி அளவு கூட வாய்ப்பே இல்லை.
நீங்க தேவையில்லாம இப்படி சத்தம் போடுறதுலயும் எந்தவித பிரயோஜனமும் இல்ல. நீங்க அமைதியா இருங்க பாட்டி அப்படின்னு. அப்போ அந்த கோவிலுக்கு போனதோட ஊர் தலைவர்கள் எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, இனிமே இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. அதுக்காக தான் இந்த ஊர் பஞ்சாயத்தை கூட்டி ஊர் பஞ்சாயத்துல முடிவு பண்ணி 2 பேருக்கும் காசு வெட்டி போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் சாமிய கையெடுத்து கும்பிட்டு, இங்க பாருங்க, என்னதான் காசு வெட்டி போட்டாலும் எனக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு கொஞ்சம் கூட மாற போறதே கிடையாது. என்னைக்குமே கண்டிப்பா என்னால அவரை மறக்கவும் முடியாது. அவரு எனக்கு அந்த அளவுக்கு முக்கியம். நீங்க தான் எப்படியாவது எங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அம்மாவோட இந்த முடிவை நான் எதிர்க்காம சரின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சாமிய கையெடுத்து கும்பிடுறாங்க. நேரா அவங்க பாட்டிய பாத்துக்கிட்டு மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. பாட்டி, என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. இப்படி நான் முடிவெடுத்ததுனால கண்டிப்பா உங்களுக்கு பயங்கரமான கோவம் வரும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு வேற வழி இல்ல பாட்டி. நான் கண்டிப்பா இந்த முடிவை எடுத்துதாங்கணும். அப்பதான் என் புருஷனை காப்பாத்த முடியும். அவரை காப்பாத்துறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாட்டிய மனசுக்குள்ளேயே மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி நேரா சாமிய பார்த்து, பாத்தீங்களா, உங்க கண்ணு முன்னாடி என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? என் பேத்தி கடைசி வரைக்கும் நல்லா இருப்பா அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவளுக்கு இப்படி ஒரு துரோகம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் பேத்தி ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படி பண்றா அப்படின்னு நல்லா தெரியுது. அது என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க தான் எப்படியாவது என் பேத்தியோட மனசை மாத்தணும் அப்படின்னு சாமி கும்பிடுறாங்க. அப்புறமா ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் இந்த வேலையை முடிங்க அப்படின்னு சொல்ல, உடனே காசை எடுத்து அந்த இடத்துல 2ஆ வெட்டி போடுறாங்க. வெட்டி போட்டுட்டு, இங்க பாருங்க, இனிமே இந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. அவங்கவங்க இஷ்டப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு அந்த பஞ்சாயத்துல சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா நிக்கிறாரு. அப்புறமா ஈஸ்வரி எல்லாரையும் பார்த்தேன், எல்லாரும் நல்லா காதுல வாங்கிக்கிட்டீங்கல்ல, இனிமே இவன் என்னோட மருமகன் கிடையாது, என் பொண்ணு அவனோட பொண்டாட்டியும் கிடையாது. இந்த பஞ்சாயத்துல முடிவு பண்ணியாச்சு. ஏ பரமேஸ்வரி, இத வச்சுதானே எப்படியாவது உன் பேரனை மறுபடியும் வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ண. இங்க பாரு, நீ பண்ண பிளான் கண்டிப்பா ஜெயிக்காதிரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவை பார்த்து, என்னடா எப்படியாவது என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம், வீட்டுக்குள்ள வந்துடலாம் அப்படின்னு நீ பிளான் பண்ணிருப்ப, ஆனா உன் பிளான் கண்டிப்பா ஜெயிக்காதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து கிளம்ப, ஹீரோ டக்குன்னு அவங்க அத்தைய பார்த்து, அத்தை ஒரு நிமிஷம் நெல்லுங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. யாருக்கு, யாருடா அத்தை? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, இப்போதைக்கு வேணும்னா நீங்க ரேவதியை கூட்டிட்டு போகலாம். ஆனா எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனது உறுதி. அது எந்த விதத்திலயும் மாற்றம் இல்ல. நான் கூடிய சீக்கிரம் என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கறத நிரூபிச்சு ரேவதியை கூட்டிட்டு போறதுக்கு கூடிய சீக்கிரம் வருவேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இருந்தாலும் உனக்கு வந்துட்டு தைரியம் அதிகம். கோவில்ல வந்து காசு வெட்டி போட்ட பிறகும் நீ எனக்கு சவால் விடுறியல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, ரேவதி என் மேல முழு அன்போட இருக்கா. கண்டிப்பா அவ என்னை கண்டிப்பா மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாங்க 2 பேருமே மறுபடியும் ஒண்ணு சேருவோம், நீங்க பார்க்கதான் போறீங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அதையும் பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் நம்ம ஹீரோ நேரா பாட்டியை பார்த்துட்டு, பாட்டி கவலைப்படாதீங்க பாட்டி, சீக்கிரம் அத்தை கிட்ட என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கறத நிரூபிச்சு இந்த குடும்பத்தை நான் ஒண்ணு சேர்ப்பேன், நீங்க தைரியமா இருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி அவங்க மகளை கூட்டிக்கிட்டு கார்ல ஏறுறாங்க. ஏறுடி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவோட நினைப்பாவே இருக்கு. என்னடா இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரே கவலையா இருக்காங்க. சோ நம்ம ஈஸ்வரியோட இந்த முடிவால நம்ம ரேவதி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டாங்க. இதனால எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ உங்களுக்கு வேற ஏதாவது கதைகள் பத்தின ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நேச்சர் சம்பந்தமான வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குமா? நேச்சர் சம்பந்தமான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. நீங்க வீட்டுல யாராவது தோட்டம் வச்சு ரொம்ப அழகா பராமரிக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னுமே வேற ஏதாவது ஒரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.